என் சேனல்ல வைல்ட் லைஃப் அண்ட் டிராவல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூர்ல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய கைவாரா பெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அத தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அண்ட் பெங்களூர்ல இருந்து ஒன் டே ட்ரிப்புக்கு உங்க ஃபிட்னஸ டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு லொகேஷன் கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு இதுதான் சரியான இடம்னு நான் சொல்லுவேன். வாங்க இந்த வீடியோல இந்த லொகேஷன பத்தின தெளிவான டீடைல்ஸ் சொல்றேன். எப்படி புக் பண்றது, எப்படி டிராவல் பண்றது எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன். ஸோ மிஸ் பண்ணாம வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்க டீமோட போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த கைவர ட்ரெக்கிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னாக்கா, காத்தால 6 மணிக்கு என்ட்ரி இருக்கு. நாங்களுமே 6 மணிக்கு இங்க ரீச் ஆயிட்டே இருந்தாலுமே நிறைய பேர் வெளியே வெயிட் பண்றத பார்த்து நாங்களுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இங்க நிக்கிறவங்கள நிறைய பேர் டிக்கெட்ட புக் பண்ணாம டைரக்ட்டா வந்தவங்கன்னு. நாங்க ஏற்கனவே புக் பண்ணியிருந்ததுனால அந்த டீடைல்ஸா இங்க குடுத்து என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த கன்ஃபியூஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 1/2 ஹவர் லேட்டா தான் ஆயிடுச்சு. நாங்க ஆன்லைன் ரிசர்வ் பண்ணியிருந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அங்க குடுத்து என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 500 மீட்டர் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த கோவில் கிட்ட இருந்து லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சைன் போர்டு இருக்கும். இங்க இருந்தா நீங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ட்ரக் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அண்ட் செக்கிங் பாயிண்ட்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடை இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வாங்கிக்கோங்க. ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா கைவாரா. இது ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டு. பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அரௌண்ட் 70 கிலோமீட்டர் வரும். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிங்க்கெல்லாம் இதில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ட்ரெக்கிங் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனால் இப்போ ½ அன் ஹவர் லேட் ஆகிடுச்சு. 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேலே போனதுக்கப்புறம் ஒரு வியூ வரும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேலே போனதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இந்த கைவாரா முழு ட்ரெக்கிங்குமே இப்படி தான் இருக்க போகுது. ஏற்கனவே நடந்து போன பாதையை பார்த்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெக்கிங்கோட ஆரம்பத்தில் கங்கோத்ரி பாதைன்னு ஒரு போர்டை காமிச்சிருக்கேன். அதை தவிர வேறு எந்த விதமான போர்டுமே வழிகாட்டுறதுக்கு இங்கே கிடையாது. ஆனால் அங்கங்கே பெயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை மார்க் மாதிரி எழுதிருப்பாங்க. அதை பார்த்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ட்ரெக்கிங்கில் எந்த விதமான கன்ஃபியூஷனுமே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே நடந்து போன பாதை தெளிவாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக இந்த ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். கைவாரா ஹில்ஸை 1 கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டேன், முடியல. 2 மாதமாக ஜிம்முக்கு போகாது எவ்வளோ பேர் தப்புன்னு இப்போ தான் தெரியுது. முடியல, ரொம்ப வீக் ஆகிட்டுருக்கேன். முதல்ல போய் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணோம். மேலே ஏறது ரொம்ப கஷ்டமாகுது. எனக்கு தெரிஞ்சு அதான் கைவாரா ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அன்றைக்கி தான் கைவாரா ஃபோர்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கேருந்து மேலே போயிட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த கைவாரா மலையில் நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபாகாக இருக்கிறதுனால இந்த ஸ்வெட்டிங் கொஞ்சம் கம்மியாகிடும். இந்த ஃபாகில் நீங்கள் மேலே ஏறும்போது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஃபீலு. ஸோ மேலே ஏறும்போது நீங்கள் கீழே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. அதே அளவுக்கு கொஞ்சம் செங்குத்தலாக தான் இருக்குது மேலே ஏறும்போது. பட் இந்த ஃபாக் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ கீழே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை இங்கே மேலே போகும்போது. இது பாருங்கள், இந்த கைவாரா ஃபோர்ட் மேலே இருக்க இந்த மாதிரி செங்குத்தலாக இருக்கிற மலையை தான் நம்ம கீழேருந்து மேலே வரைக்குமே ஏற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இந்த கைவாரா மலை அங்கங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா செங்குத்தலாக தான் இருக்குது. ஏறுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறாமல் மேலே ஏறி போகலான்ற அளவுக்கு எங்கேயுமே இல்லை. 80% செங்குத்தலான இருக்க மலைங்க தான். அதெல்லாம் கடந்து தான் இங்கே மேலே இருக்க இந்த கைவாரா கோட்டைக்கு போகணும். அங்கே போனதுக்கப்புறம் மேலே இருந்து மொத்தத்தையும் பார்க்க முடியும். இதுதான் அந்த கோட்டை. இந்த கோட்டைக்கு தான் நம்ம கீழேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தது. ஒரு வழியாக கடைசியாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கைவாரா பெட்டா அதோட பூச்சியை அடைஞ்சிட்டோம். இந்த 4 கிலோமீட்டர் ட்ரக்கு நான் இது வரைக்கும் பண்ண ட்ரெக்கிங்லேயே
ரொம்பவும் கொடூரமாக இருக்குது. மாடரேட்டான ட்ரக்கு தான் இது, பட் இருந்தாலும் ஃபிட்னஸ் இல்லாதனால சாவு அடிச்சிருச்சு என்ன, முடியல. மேலே வரத்துக்குள்ளேயே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். நான் பண்ண ட்ரெக்கிங்கு இதுதான் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஃபிட்னஸ் இல்லாததுனால. வந்துட்டோம், ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, போன மாதம் டிசம்பரில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மலையை சுற்றியுமே ஃபுல்லாக அப்படியே அந்த ஃபாக் பெட் இருக்கிற மாதிரி, அந்த ஃபாகுக்கெல்லாம் மேலே நிற்கிற மாதிரி ஒரு வியூ இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி போன வாரம் வந்திருந்தவங்க யாரோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதுவும் கிட்டத்தட்ட 70% அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தான் வந்தேன். பட் இது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலும் இந்த ஃபிட்னஸ் இல்லாத டைமில் இப்படி ஒரு ட்ரெக்கை இனிஷியேட் பண்ணி வந்தது, அது ஒரு சைடில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. பட் அந்த ஃபாக் பெட்டை பார்க்காத ஒரு விஷயந்தான் ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதை தவிர எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. கீழேருந்து மேலே நடந்து வரத்துக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த கைவர மலை ஏறினீங்கனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஏறி வந்துட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க. அப்படி இல்லை, நீங்கள் மேலே ஏறி வரத்துக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஃபிட்டாக இல்லை, கண்டிப்பாக போய் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணணும். நானுமே ஃபிட்டாக இல்லை, முதல்ல போய் ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டணும். 2 மாதமாக ஜிம்முக்கு போகல. பாடி ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டாக இருந்த பாடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோட்டை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோட்டையோட மிச்ச பகுதி. ஆனால் எந்த ராஜாவோட கோட்டைன்னு தெரியாது, அதை நெட்டில் சர்ச் பண்ணி அதேமாரி வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் கைவார ஃபோர்ட்டுன்னு போட்டாலும் சரி, இல்லை கைவார பெட்டான்னு போட்டாலும் சரி, இந்த லொக்கேஷனுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே மேலேருந்து நீங்கள் இந்த வியூவெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் நீங்கள் வரும்போது அந்த ஃபாக் பெட் ஃபீல் இருந்துச்சுனாக்கா இன்னுமே சூப்பராக இருக்கும். அது நண்பன் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். இதுதான் கைவாரா பெட்டா, அதாவது இதுதான் கைவாரா பெட்டா, கைவாரா ஃபோர்ட், எப்படி வேணால் சொல்லலாம். அந்த கைவாரா மலையோட உச்சியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த கைவாரா பெட்டா ஃபேமஸ் ஆக காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான். இங்கே வரவங்களை நிறைய பேர் இந்த இடத்துல நின்று வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு இந்த இடம் இப்போ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கைவாரா மலை மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது. ஆனால் இது எந்த கடவுளோட கோவிலுன்னு தெரியாது. இங்கே வந்தவங்களை யாருக்காவது இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ சூப்பரான ஸ்பாட்டுங்க இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்கா மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு செம்ம மாஸ் பண்ணுங்கள். இப்போ டைம்னு பார்த்தீங்கன்னாக்கா 9:15 ஆகுது. அதுக்குள்ளேயே மேலே இருந்த ஃபாக் எல்லாமே போயிடுச்சு. வெயிலுமே கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த கைவாரா ஃபோர்ட்டோட என்ட்ரி டைமிங்னு பார்த்தீங்கன்னாக்கா காத்தால 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான் என்ட்ரி டைம் கொடுக்குறாங்க. இந்த லொக்கேஷன் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்பலாப்பூர். நீங்கள் வரும்போது கோலார் ரூட்டில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 65லேருந்து 70 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ட்ரெக்கிங் வரணுன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிங்கனாக்கா தான் இந்த ட்ரெக்கிங் அலோவ் பண்ணுவாங்க. ட்ரெக்கிங் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 300 ருபீஸ் பர் ஹெட் இருக்கும். அதை தவிர வேறு எந்த சார்ஜஸுமே கிடையாது இந்த ட்ரெக்கிங்க்கு. இந்த கைவாரா ட்ரெக்கிங் யாராவது பிளான் பண்ணுறீங்கனாக்கா நான் கொடுத்து அந்த 2 வெப்சைட்லேயுமே லாகின் பண்ணி உங்கள் ரிசர்வேஷனும் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு போகிறீங்கனாக்கா இன்றைக்கி ரிசர்வ் பண்ண முடியாது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணலாம். அதுவும் 30 நாள் வரைக்கும் ரிசர்வேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கைவாரா ட்ரெக்கிங் யாராவது பிளான் பண்ணுறீங்களோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் உங்கள் ரிசர்வேஷனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ட்ரெக்கிங் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.